இளையராஜாவுக்கு எதனால இசைஞானின்னு பேரு வச்சாங்கன்னா அவரோட பாடல்கள் அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். ஆனா அந்த ஒரு பேர் பாடலுக்கு மட்டும்தான். ரியல்ல அவர் இசைஞானி கிடையாது, இம்சை பிடிச்ச ஆணி. நம்ம கட்டம் கட்டிட்டாங்க, ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பழைய சாங்கெல்லாம் படத்துல யூஸ் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். அவரோட ஃபேமஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா தெரிஞ்சே கிணத்துக்குள்ள தலையை விடுற மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம இளையராஜா கிட்ட எல்லாருமே வசமா மாட்டிக்கிறாங்க. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும். ஆமாங்க, இந்த ஒரு படத்துல யூஸ் பண்ண 4 சாங்ல 3 சாங் நம்ம இளையராஜா கம்போஸ் பண்ண சாங்குங்க. இளையராஜாவோட சாங்ஸை எடுத்து யூஸ் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா காப்பிரைட் நோட்டீஸா இந்த ஒரு படத்துக்கு அனுப்புறாரோ இல்லையோ ஸ்ட்ரைட்டா கோர்ட்லயே போய் கேஸ் கொடுக்கறாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஒரு படத்துக்கு பாட்டு கம்போஸ் பண்ண போறோம்னா அந்த ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்தா போதாது, அந்த மனசுமே நல்லா இருக்கணும். ஆனா அந்த ஒரு மனசு இவர்கிட்ட கிடையவே கிடையாது. சொல்ல போனா நம்ம இளையராஜா மண்ட கோளாறு பிடிச்ச ஒரு ஆளுங்க. அவர் எந்த அளவுக்கு மண்ட கோளாறு தெரியுமா? ஒரு இன்டர்வியூல பேசின நம்ம மியூசிக் டைரக்டர் தேவா, காப்பி ரைட்டால எனக்கு பணம் தான் வரும் ஆனா புகழ் வர, என்னோட பாட்டை யார் யூஸ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதே விஷயத்த நம்ம இளையராஜா கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அனாவசியமான கேள்வி என்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தாண்டியும் திரும்பவுமே இப்ப சமீபத்துல நம்ம தல அஜித் நடிச்சு ரிலீஸ் ஆன குட் பேட் அகிலி மூவில கிட்டத்தட்ட 4 பழைய பாடல்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 பாடல்ல 3 பாடல் நம்ம இளையராஜாவோட பாடலை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த நம்ம இளையராஜா எப்படி என்னோட சாங் இந்த ஒரு படத்துல யூஸ் பண்ணலாம்னு காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்புனது மட்டும் இல்லாம அந்த காப்பிரைட் நோட்டீஸ்ல என்ன எழுதியிருந்தாருன்னா, அடுத்த 7 நாளுக்குள்ள என்னோட சாங்கை இந்த ஒரு படத்துல இருந்து தூக்கிடணும். அப்படி தூக்கலனா என்னோட சாங்கை யூஸ் பண்ணதுக்காக 5 கோடி ரூபாய் உங்க மூவி சைட்ல இருந்து எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு இளையராஜா ஸ்ட்ராங்கா ஒரு கேஸ கோர்ட்ல கொடுத்திருந்தாரு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கறீங்கடா. இத பார்த்த தல அஜித்தோட ஃபேன்ஸும் சரி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். ஆனா நான் இத பார்த்த வரைக்குமே என்ன தெரியுமா சொல்லுவேன்? கஷ்டப்பட்டு ஒருத்தவன் சம்பாரிச்சு வீடு கட்டலாம்னு நினைக்கிறான். ஆனா அவர் வீடு கட்ட நிறைய தொழிலதிபர்கள்லாம் வேணும். அப்படிதான் அவரோட வீடை கட்டுறதுக்கு கொத்தனார்னு ஒருத்தர் வராரு. கொத்தனார் அந்த ஒரு வீட்டை கட்டினார்னா அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஒரு வீடை கட்டுனா அந்த ஒரு வீடே உனக்கு சொந்தமாயிடுமா? அந்த வீட்டோட ஓனர் உன்னை சும்மா விட்டுருவானா? அப்படி பார்க்கையில நம்ம இளையராஜா கிட்ட கேட்கறதுக்கு பதிலா அந்த ஒரு படத்தை எடுத்த ப்ரொடியூசர் கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். சோ குட் பேட் அகிலி படத்தோட டீமுமே ப்ரொடியூசர் கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு தான் அந்த ஒரு பாட்டையே படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இப்ப வரக்கூடிய நிறைய படங்கள்ல இளையராஜாவோட பாடல்களை அவரோட பர்மிஷன் இல்லாமலே நிறைய பாடல்களை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதுல கடுப்பான இவரு இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்ல, தலைவரோட 171 படமான கூலி படத்துலயுமே அவரோட டிஸ்கோ சாங்கை யூஸ் பண்ணதுக்குமே ஒரு கேஸ் ஒன் ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஒன்னு அமௌண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த ஒரு படத்துல இருந்து அந்த ஒரு சாங்கை நீக்கிடணும்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த ஒரு கேஸ் கூட ஈஸியா முடிஞ்சிடுங்க. பட் குட் பேட் அகிலி படத்துக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்திருக்காரு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கு தெரிஞ்ச வரை நம்ம இளையராஜா பாட்டுல மியூசிக் கம்போஸ் பண்றாரோ இல்லையோ எல்லா படங்களுக்கும் காப்பிரைட் கொடுத்து இதுலயே பயங்கர கலெக்ஷன் பண்ண போற. எனக்கு தெரிஞ்ச வரை இவரோட பேரை இளையராஜான்னு சொல்றதுக்கு பதிலா வசூல் ராஜானே சொல்லிடலாம். சோ இவரை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிடுங்க. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம்.